மணிகண்டனும் ராஜராஜனும் ராஜாங்க காரியங்களில் ஈடுபடுறத பார்த்து மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவங்க 2 பேர் கூடயும் பேசிக்கிட்டு வர மன்னர், நான் எவ்வளோ ராஜ்ய காரியங்களுக்கு இடையில இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்றாரு. நீங்க 2 பேருமே என்னுடைய மகன்களா இருக்கிறனால என்னோட 2 சிறகுகள் மாதிரி இருக்கீங்க. இந்த பூமியே எனக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கு. நீங்க 2 பேருமே என்னோட கண்கள் மாதிரி இருக்கீங்க. அதனால இந்த உலகத்துல என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நீங்க 2 பேருமே என்னோட கைகள் மாதிரி. அதனால எனக்கு எப்பவுமே இனிமே வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, மணிகண்டனும் இது எல்லாமே மகாதேவர் உங்களுக்கு கொடுத்த பிரசாதம் தானப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில மந்திரி சக்கரபாணி காமிக்கிறாங்க. மந்திரி ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு, மேக கூட்டங்கள்ல இருந்து மழையெல்லாம் பொழிஞ்சிருச்சு, பூமியும் குளிர்ந்துருச்சு, செடி கொடிகள்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் என் மேல இந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருச்சு. மகாராணியும் கூட என்ன இப்ப முழுசா நம்புறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்க, என்னால இது நம்பவே முடியலையே, அப்போனா இனிமே குதிரைக்கு கூட கொம்பு மலைக்கு போது போல இருக்கு அப்படின்னு சக்கரபாணி சொல்லவும், நீ சொன்ன மாதிரி ஆகட்டும், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னது என்னன்னு கேட்கிறான் சக்கரபாணி. நம்ம இன்னையில இருந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு கேட்கிறான் சக்கரபாணி. ஆமா அதேதான், நம்ம நல்லவனாவே பாவிச்சுட்டே இருந்தோம்னா எல்லாருக்கும் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் தான் வரும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறான் சக்கரபாணி. இது கண்டிப்பா உனக்கு புரியணும் அப்படிங்கிறாரு. யாருமே நம்மள நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சக்கரபாணி உண்மையை சொல்லவும், கண்டிப்பா எல்லாருமே நம்மளை நம்பணும், எல்லாமே மாறணும், யாருமே நம்மளை எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், சக்கரபாணி எல்லாமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களே, இப்போ இதெல்லாம் மாத்த முடியுமா அப்படின்னதும், கண்டிப்பா மாத்தியே ஆகணும். இதெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கவங்களே பிரிக்கணும். அதுக்கு அவங்க எல்லாரும் நம்ம பக்கம் இழுக்க முயற்சி பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கணும். அது மட்டும் இல்லாம வெளியே நல்ல விதமாகவும் மனசுக்குள்ள வஞ்சத்தோட அவங்க இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சக்கரபாணி இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எத்தனையோ பாடுபட்டுட்டேனே, அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும் இல்லையா, மயக்க பொடினால நான் ஆத்துலயும் விழுந்திருக்க மாட்டேன், அதுல எல்லா குழியில விழுந்திருக்கேன், சரி அவன் செய்யற தவறுக்கு அவன் குழியில விழுந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இனிமே நாம சின்னதுல இருந்து பெரிய விஷயத்தை அடையத்தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆமா, 1ல இருந்து ஆரம்பிச்சாதானே 100க்கு போக முடியும் அப்படிங்கிறான் சக்கரபாணி. அப்படின்னா நம்மளோட முதல் இலக்கு ராஜராஜனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லதும், சரி அப்படிங்கிறான் சக்கரபாணி. இப்ப ராஜராஜன் அவனோட அறையில தனியா தானே இருக்கான் அப்படின்னு கேட்டதும், ஆமா அப்படிங்கிறான். அப்போ முதல்ல மங்களகரமா அவன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு மந்திரி போகவும், நானும் வரட்டுமா அப்படின்னு சக்கரபாணி கேட்கிறான். யாத்திரைக்கு போறப்ப கழுதைகளை உபயோகிக்கிறது இல்லை, நான் குதிரைகளை மட்டும் தான் உபயோகிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கழுதை வேற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு கடுப்பான சக்கரபாணி, ஆமா இந்த கழுதை பிரச்சனை வரப்பதானே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ட்டு மந்திரி போயிட்டாரு அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, மகாதேவா நீங்க அந்த கழுதையை கைவிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த குதிரையான என்ன கைவிட்டுறாதுங்க அப்படின்ட்டு சுத்தி ஒரு திரும்ப வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு அங்க வந்து கிளம்புறான். அடுத்த காட்சியில ராஜராஜன் உட்காந்து ஓலையை படிச்சுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மந்திரி வராரு. அவரை வணங்கிட்டு அவரை பத்தி புகழ்ந்து 2 வார்த்தையும் சொல்லிட்டு அங்க இருந்த காவலாளிகளை கூப்பிட்டு, நானும் இளவரசனும் கொஞ்சம் தனிமையில பேசணும், நீங்க வெளியே போங்க அப்படின்னதும், ராஜராஜன் என்னாச்சு மந்திரி உங்களுக்கு, இப்போ இல்லாத மாதிரி என்னோட அறைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னதும், எல்லாமே ஒரே மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்க ராஜராஜனும், அப்ப நீங்க ஒரு ரசிகன்னு சொல்ல வரீங்க அப்படிங்கிறாரு. உங்க விருப்பம் போலவே நீங்க என்ன நினைச்சுக்கலாம், ஏன்னா நாளைக்கு அரியாசனத்துல உட்காந்து அரசாட்சி பண்ண போறவராச்சு நீங்க, நாளை பின்ன உங்களை கண்டிப்பா பார்க்க வரப்போகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னதும், இதை கேட்டு ராஜராஜன் பதறி போய், நீங்க சொல்லதை வச்சு பார்த்தா நான் தான் அரியணையில உட்கார போறேங்கிற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னது. ஆமா அப்படிங்கிறாரு மந்திரி. என்னை விட தகுதியுள்ள என்னோட சகோதரன் மணிகண்டன் இருக்கிறப்போ நான் அதை பத்தி நினைக்கிறதே பாவம் அப்படிங்கிறாரு. இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மந்திரி கேட்டதும், அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அண்ணன் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்கு, அதனாலதான் இவ்வளவு உறுதியா சொல்றேன், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், கடுப்பான ராஜராஜன், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. மந்திரியும், இல்ல மணிகண்டன் எல்லா வகையிலும் யோக்கியமானவர் தான், பெரிய யோகியும் தான், எல்லா வகையிலும் தகுதியானவர் தான், மக்கள் மனசுல எல்லாத்துலயும் இடம் பிடிச்சவர் தான், ஞானம் உள்ளவர், நீதிமான், அவருக்கு ஈடா சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாது, இதெல்லாம் சரிதான், ஆனா சிம்மாசனத்துல இருக்கிறது அவர் இல்லையே அப்படின்னு சொன்னதும், ராஜராஜன் நீங்க தானே சகோதரனை விட தகுதியான ஆள் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவரே அரியணையில உட்காரக்கூடாதுன்னு சொல்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. குணங்கள் வேற, பாரம்பரியம் வேற, யோகிதைகளை வச்சு பார்க்கும்போது மணிகண்டன் தான் ராஜாவாகலாம், ஆனா உலக வழக்கத்தை வச்சு பார்க்கும்போது அது சாத்தியமே கிடையாது அப்படின்னா, அப்படி என்ன உலக வழக்கம் அப்படின்னு கேட்கிறார் ராஜராஜன். இளவரசே, ராஜாவோட சொந்த புத்திரன் மட்டும்தான் இளவரசனாகவும் ராஜாவாகவும் மாற முடியும், அதுதானே உலக வழக்கம், அண்ணன் தானே அப்பாக்கு மூத்த மகன் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சொன்னது சரிதான், ஆனாலும் அது சரியில்லை அப்படிங்கிறாரு மந்திரி. ஆமான்ட்டீங்க, அப்புறம் என்ன இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கோவப்படுறாரு ராஜராஜன். ராஜாவாகணும் அப்படின்னா ராஜாவோட சொந்த மகனா இருக்கணும், ஆனா மணிகண்டன் விஷயத்துல அது இருக்கா, அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டதும், இல்ல அப்படிங்கிறாரு. எனக்கும் தெரியும், அம்மாவுக்கு பிரசவ வேதனை எதுவுமே தராம அவருக்கு கிடைச்ச சத்புத்திரன் அவரு, என்னை விட அம்மாவுக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொல்லவும், அது சரியாங்கிறதா என்னோட கேள்வி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசவ வேதனை அனுபவிச்சு உங்களை பெற்றிருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு மகன் தன் கூடவே இருக்கிறப்போ ஊரு பேரு தெரியாத ஒருத்தனை காட்டுல கிடைச்ச அவரு எப்படி ஒரு ராஜாவாக முடியும், இது உலக வழக்குப்படி நியாயமான விஷயமே கிடையாது அப்படின்னு
அப்படின்னு சொன்னதும், நீங்க என்ன சொன்னீங்கனாலும் என்னோட சகோதரனை மீறி தவற நான் எதையும் யோசிக்க விரும்பல அப்படின்னு ராஜராஜன் முடிவா சொன்னதோட, அப்பா அம்மாவும் நானும் யாருமே மந்திரி மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நான் எல்லாம் ஆண்டவனோட அருளோட தான் இது எல்லாமே உங்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்கேன். அரியாசனத்துல ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய சூரியன் மாதிரி நீங்க பிரகாசிக்கணும். உங்க கூடவே நான் பக்கத்துல இருந்து உங்களுக்கு அடிபணிஞ்சு உங்களுக்கு வேலை செய்யணும். அதையே நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அப்போ நான் உங்ககிட்ட இதெல்லாம் தெரிவிக்காம எப்படி இருப்பேன்? அரண்மனை மேலேயும் அரச குடும்பத்து மேலேயும் எனக்கு இருக்கக்கூடிய அன்புனாலதான் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெருசா வாழ்க்கை கோஷமும் போட்டுட்டு அவரை குழப்பிட்டாச்சு அப்படிங்கிற திருப்தியோட மந்திரி அங்க இருந்து கிளம்ப ராஜராஜன் ரொம்ப கோபத்தோடையும் குழப்பத்தோடையும் யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.